கொல்லூர் மூகாம்பிகை அம்மையை போற்றி, கொல்லூர் மூகாம்பிகை அம்மையை போற்றி. ஹாய் நண்பர்களே, மங்களூர் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவில். இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வருவாங்க. அந்தளவுக்கு ஒரு விசேஷமான ஒரு கோவில். இளையராஜா ஐயாவே பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 3-4 வாட்டி இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. இளையராஜா ஐயா கூட ஒரு சாங் ஒன்று கூட போட்டிருக்காங்க. ஒரு சாங் இல்லை, அந்த கோயிலுக்கு ஏகப்பட்ட சாங் போட்டிருக்காங்க. ஜனனி ஜனனி அகனி அப்படின்னு ஒரு சாங் ஒன்று போட்டிருக்காங்க. மூகாம்பிகை சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சாங்கு நீங்கள் கேட்டுருக்கீங்க. இளையராஜா ஐயா வந்து பார்த்திங்கன்னா அந்த சாங்கை வந்து மூகாம்பிகை அம்மனுக்கு வந்து ரொம்ப விரும்பி போட்டாங்க. இந்த பாட்டு பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல முடியாது. எந்த மதத்தவர் இருந்தாலும் இந்த பாட்டை வந்து ரசித்து கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு சாங்கு ஜனனி ஜனனி அப்படிங்கிற ஒரு சாங்கு. அப்புறம் பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து இந்த கோயிலுக்கு வருஷத்துக்கு 1 முறை 2 முறை போயிட்டு வருவாங்க. அதாவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்கள் அந்த கோயிலில் போய் காலை வச்சுட்டு வந்தாலே போதும், உங்களுடைய மன கஷ்டம் எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும். உங்கள் குடும்பத்தில் வந்து நிம்மதி சந்தோஷம் எல்லாமே வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். பட் எனக்கு அது வந்து அந்த டைம் கிடைக்கல. ஏன்னா சென்னையிலேருந்து ரொம்ப தூரம். சென்னையிலேருந்து பெங்களூர், பெங்களூர்லேருந்து மங்களூர்லேருந்து கொன்னூர் மூகாம்பிகை கோவில் டைம் கிடைக்கல. அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா காந்தாரா அந்த படத்தை ஷூட்டிங், அது தெலுங்கு படம். அதில் வந்து எனக்கு ஒரு வேலை வந்துச்சு. அந்த ஷூட்டிங் போகும்போது கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு அழைப்பு வந்துச்சு. ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். அதேமாரி அந்த கோயிலுக்கு போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு நல்ல தரிசனம், நல்லா அம்மன் தரிசனம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையிலே வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா அவ்வளோ ஒரு மன நிம்மதி. நீங்களும் அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. நம்ம மனித பிறப்பு அப்படின்னு நம்ம எடுத்துருக்குறோம்ல, கண்டிப்பாக அந்த கோயிலை பார்த்தே ஆகணும். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி திருச்செந்தூர், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், தஞ்சை பெரிய கோவில், இப்படி எத்தனையோ தலங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. சிதம்பரம் ஈஸ்வரர் கோவில், அந்த மாதிரி ஒரு முக்கியமான தலங்கள் நிறைய இருக்குது. அதுபோல் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவில் மிக ஒரு முக்கியமான திருப்பதி எப்படி நம்ம போயிட்டு மூகாம்பிகை ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மூகாம்பிகை அம்மன் பெரிய ஞானிகள் கோயிலில் போய் தவம் வந்து அம்மனை வழிபட்டுருக்காங்க. அந்த மூகாம்பிகை அம்மன் உருவானது வந்து சர்வசாதாரணமாக உருவாகலை. பெரிய அதாவது கடவுளே இன்று தெய்வமே துணை அப்படின்று வாழ்ந்த சித்தர்கள், பெரிய மனிதர்கள், அவர்களால் உருவாக்கப்பட்ட கோவில் தான் மூகாம்பிகை அம்மன் கோவில். இந்த மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கேரளாவில் தான் வருவாங்க. சுற்றி உள்ள கடைகள் கூட நிறைய பேர் கேரளாக்காரங்க தான் வச்சுருக்காங்க கடைகள். கேரளாவுக்கும் இந்த மூகாம்பிகை அம்மன் கோயிலுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அதோடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது நான் அதை பார்த்தா அதை பற்றி சொல்லுவேன். ஆனால் கண்டிப்பாக ஒரு வரலாறு இருக்குது. ஏன்னா அந்த கோயிலுடைய தொடர்புக்கும் அந்த கோயில் உள்ள நடைமுறைக்கும் பார்க்கும்போது கேரளாவுக்கும் மூகாம்பிகை அம்மனுக்கும் தொடர்பு இருக்கிறது மட்டும் எனக்கு உண்மையிலே மூகாம்பிகை அம்மன் எத்தனையோ வருஷங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு தான் எனக்கு இந்த கோயிலுக்கு போக ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நீங்களும் இந்த கோயிலுக்கு போக ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக மூகாம்பிகை அம்மையை போய் பார்த்து தரிசனம் கொல்லூர் மூகாம்பிகையே பாருங்கள், உங்களுக்கே புரியும். தேன் எப்படி திகட்டாதோ அதேமாதிரி அன்னை முகத்தை பார்க்கணும். ரெண்டாவது அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா
பெரிய பெரிய சித்தர்கள், பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய சாமி பக்தி உள்ளவர்கள் வந்து இந்த கோயிலில் வந்து தங்கி வழிபட்டதாக அந்த ஊரில் சொன்னாங்க. அங்கே ஒரு ஒரு மண்டபம் கூட இருக்குது, ஒரு ராஜா உடைய மண்டபம். அதில் ஞான தங்கம்லாம் வச்சு இருக்கும். அங்கே ஒரு கோயிலுக்கு வெளியே நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதை திருவிழாவுக்கு அந்த சூரனை ரெடி பண்ணியிருப்பாங்க போல. ரொம்ப வீடியோ ஓடுது, ஃபோட்டோ காது வீடியோ ஓடுது தண்ணி. அவங்க எல்லாரும் குழந்தை குட்டிகளோடு வந்து அம்மனை தரிசனம் செய்து மூகாம்பிகை அருள் பெற்று நீங்கள் சீரும் சிறப்பாக குழந்தை குட்டிகளோடு உங்கள் மனைவியோடு அம்மா அப்பாவோடு உங்கள் குடும்பத்தோடு சகலமும் பெற்று நீங்கள் நல்லா வாழ வேண்டும் என்று நானும் அம்மனை வேண்டுகிறேன். நீங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அம்மனை வேண்டுங்கள். கண்டிப்பாக மூகாம்பிகை அம்மன் அருள் எல்லோருக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. மூகாம்பிகை அம்மையை வந்து தரிசனம் செய்யுங்கள். மற்றும் உங்கள் நண்பர்கள், உங்கள் சொந்த பந்தம் உற்சாகங்கள் எல்லோருக்கும் மூகாம்பிகை அம்மன் புகழ் தெரியட்டும். உங்களால் முடிந்தவரை ஒரு 5 பேரோ 10 பேரோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கோவிலை பார்க்கணும், கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு எனக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சி போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதுபோல் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சி நீங்களும் அந்த கோயில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். திருப்பதி பெருமாள் கோயில், திருப்பதி பெருமாள் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ஸ்ரீரங்கம் கோயில், திருச்செந்தூர் முருகன் கோயில், இப்படி தமிழ்நாட்டில் எத்தனையோ பெரிய தலங்கள் உண்டு. அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம